இப்பொழுது இவர்கள் படுக்கையில் இருந்து கொண்டு ஒரு நபித்தோழர் வருகின்றார். வந்து கூறுகின்றார், உமரே, உங்களுடைய சிறப்பு இருக்கின்றது, மிகவும் விசாலமான சிறப்பு. அந்த சிறப்பை எங்களால் வர்ணிக்க முடியும். ஏனென்றால் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அழுது கொண்டிருக்கின்றார்கள். ஒரு மனிதரை அந்த அழுகையை நிப்பாட்டுவதற்காக கூறுகின்றார்கள், உங்களுடைய ஆட்சியை போன்ற ஆட்சியே கிடையாது. உமர் ரலியல்லாஹு வார்த்தை என்ன கூறுகின்றார்கள் என்றால், எனது ஆட்சி அதிகாரங்கள் இருக்கின்றது, இந்த ஆட்சி அதிகாரங்களின் மூலமாக எனக்கு நலவு நடக்கவில்லை என்றாலும் அதன் மூலமாக எந்த தீங்கும் மறுமை வரக்கூடாது என்று கூறுகின்றார்கள். எந்த ஆட்சியை நீதமானது என்று மகாத்மா காந்தி பெரும் பெரும் ஆட்சியாளர்கள் எல்லாம், வாழ்ந்தவர்கள் எல்லாம், படித்தவர்கள் எல்லாம் உமருடைய ஆட்சியை பார்த்து கூறுகின்றார்களோ அவர்கள் கூறுகின்றார்கள், எனது ஆட்சி எனக்கு நலவாக அமையவில்லை என்றாலும் பிரச்சனை கிடையாது, நான் அந்த ஆட்சியின் மூலமாக ஒரு தீங்காக நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள். எந்த அளவுக்கு ஒரு பக்குவமான நிலைமைக்கு தன்னை மாற்றிருக்கின்றார் என்று பாருங்கள். இன்றைக்கு நிர்வாகங்கள் கலைக்கப்படும் என்றால், ஆட்சிகள் மாற்றப்படும் என்றால் எக்கேடு கெட்டும் பள்ளி போல் அப்படியே இருப்பார்கள். எங்களுடைய கையில் இருக்கும் பொழுதுதான் நாங்கள் செய்யும், அவர்கள் ஏழும் என்று எடுத்தார்களே செய்யட்டும் என்று படுமோசமான நிலைமையில் எல்லா இடத்திலும் வாழ்கின்றார்கள். என்றால் இலங்கையை பொறுத்த மட்டிலும் எல்லா இடங்களிலும் உபதேசம் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றார். அந்த நிர்வாகிகளுடன் ஒன்றுடன் கலந்து பழகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்ததினால் நான் கூறுகின்றேன். ஆனால் உமர் ரலியல்லாஹு அவர்கள் எப்படி கூறுகின்றார்கள் என்றால், இந்த ஆட்சி அதிகாரங்கள் எனக்கு நலவு செய்ய வேண்டிய தேவை கிடையாது, இதன் மூலமாக தீங்கு ஏற்படாமல் இருந்தால் எனக்கு போதும், நான் இப்பொழுது ஒதுங்கக்கூடிய நிலைமை என்று கூறுகின்றார்கள். வந்த நபரை பார்க்கின்றார், அவர் இவரை பற்றி சிறப்பித்து அல்லாஹ்வும் உங்களை பற்றி புகழ்ந்து விட்டான், நபி அவர்களும் உங்களை புகழ்ந்து விட்டார்கள், அபூபக்கர் மரணிக்கும் பொழுது உங்களைத்தான் தலைவர் என்று கூறி சிறப்பித்தார்கள், நீங்கள் அளவேண்டாம் என்று கூறுகின்றார்கள், உங்களுக்கு அல்லாஹ் பொருந்திக் கொள்வான். ஒரு சந்தோஷமான செய்தியை கூறிவிட்டு அவர் அப்படியே போகின்றார். போகும் பொழுது உமர் ரலியல்லாஹு அவர்கள் அவருடைய ஆடையை பார்க்கின்றார்கள். வாயினால் குடிக்கக்கூடிய பால் இரத்தமாக கக்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமை, கொடுக்கக்கூடப்படுத்தக்கூடிய ஈத்தம்பழ சார் அப்படியே இரத்தமாக வெளியில் வந்து கொண்டிருக்கின்றார். வந்தவர் உபதேசம் செய்து போகின்றார். இவரை பார்க்கின்றார்கள், அவருடைய ஆடை கரண்டைக்கு கீழால் தொங்கவிடப்பட்டு செல்கின்றது. அந்த சகோதரர் அழைத்து கூறுகின்றார், என்னிடத்தில் வந்த நபரை திரும்ப வர சொல்லுங்கள் என்று கையினால் சைகை செய்கிறார். திரும்ப அந்த நபர் வரும்போது கூறுகின்றார், யா அப்துல்லா எரிஃபா இதாரத், அல்லாஹ்வின் அடிமையை உனது ஆடை உயர்த்திக்கொள், அல்லாஹ் உன்னை விரும்ப மாட்டான் என்று கூறுகின்றார்கள். பாருங்கள், தனது உயிர் பிரியக்கூடிய தருவாய் தன்னை புகழ்ந்தவன் யாரும் இந்த உலகத்தில் ஒருவன் புகழ்ந்து விடுவான் என்றால் அவனுடைய குறை உலகத்தின் முன்னால் விளங்காது. தன்னை ஒருவன் அதிகார் என்றதன் பிறகு இவன் ஹஜ்ஜிக்கே சென்றிருக்க மாட்டான், உடனே இவர் கொஞ்சம் மேலே போட்டு விட்டார், ஆஜியார் என்று சொல்லிவிட்டார்கள், அல்லது நீங்கள் கொடுக்காதவெல்லாம் கொடுத்து விட்டு என்று கூறிவிட்டால் உடனே தனது நிலைமையை மாறி அவன் என்ன செய்தாலும் கை முன்னால் புகைத்தல் அடித்தால் கூட தடுக்க மாட்டார்கள். இவரை எப்படி தடுப்பது? தாடி வைத்திருக்கின்றார், தொப்பி போட்டிருக்கின்றார், இவரை தடுத்தால் வானாம் ஹராம் என்று கூறினால் எனக்கு வியாபாரம் இல்லாமல் போகும் என்று கூறுகின்றார். அவருடன் வாழாம் என்று கூறினால் அவர் ஓட்டோவில் என்னை சிறியாக அழைத்துக் கொண்டு செல்கின்றார், கடைசியில் நான் பஸ் வரும் வரைக்கும் காத்துக் கொண்டு இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள். அன்பான இஸ்லாமிய இந்த வாழ்க்கை என்பது ஒன்று இருக்கின்றது, நிதானமாக நீங்கள் செய்யுங்கள். இந்த உலகத்தையே ஆட்சி செய்த ஃபிரௌனும் வாழ்ந்தார், இந்த உலகத்தில் கஷ்டப்பட்ட சஹாபாக்களும் வாழ்ந்தார்கள், அவருடைய உலகமும் கழிந்தது, சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் சஹாபாக்களுடைய உலகமும் கழிந்தது. ஆனால் எது கடைசியாக நின்றதென்றால் எப்படி கழித்தாய் என்பதைத்தான் அல்லாஹ் பார்ப்பான். நீ மாளிகை கழித்திருந்தாலும் அது எனக்கு பிரச்சனை கிடையாது. இந்த உலகம் அல்லாஹ்வுடைய பார்வையில் ஒரு கொசுவின் இறக்கையின் அளவுக்கு சமன். அல்லாஹ்வுக்கு பொறுமதி இருக்கும் என்றால் இந்த எந்த காபிருக்கும் அல்லாஹ் தண்ணீர் சொட்டு கூட கொடுக்க மாட்டான். அல்லாவே கணக்கெடுக்காதது ஒரு கொசு இறக்கைக்கு அதை எங்களுடைய தலைக்கு மேலால் போட்டுக்கொண்டு அதனை விட்டுபட முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது அவன் செல்லும் பொழுது அவனை அழைத்து கூறுகின்றார்கள், உனது காலையை உயர்த்தி அல்லாஹ் உன்னை பார்க்க மாட்டான், மறுமையில் பேச மாட்டான் என்று தெளிவாக ஹதீஸ்கள் வருகின்றன. தெளிவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
நரகவாசி அல்லாஹ் பார்க்க மாட்டான், அல்லாஹ் பேச மாட்டான் என்று எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஹதீஸ்கள் வந்தாலும் ஏதாவது ஒரு மூலையில் முக்கில் சிறகு எப்படியாவது இதற்கு ஒரு ஆதாரம் இருக்குமா என்று தேடி அதை மாத்திரம் மேலால் போடக்கூடிய நிலைமை எமது தௌஹீத் சகோதரருக்கு மத்தியில் இருக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கூறினார்களா, அதுக்கு மாற்று தலையை கொண்டு வந்து நுழைவிக்க வேண்டிய தேவை எமக்கு கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்க மோதிரம் அணிகின்றார்கள், இன்னும் ஒரு நபித்தோழரும் அணிகின்றார்கள், தடை வருகின்றது, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கலட்டி வைக்கின்றார்கள், அந்த சகோதரர் அழைத்து அணிந்து கொண்டிருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார்கள், அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் நெருப்பிலான மோதிரத்தை அணிவிப்பதை நீ விரும்புகின்றாயா? உடனே கலட்டி வீசுகின்றார்கள். பக்கத்தில் வந்தவர் கூறுகின்றார், இந்த தங்கத்தை நீ வீசுகின்றாயே, இதனை எடுத்து உனக்கு பயன்படுத்த முடியும். அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் வாராம் என்றால் மாற்று சிந்தனை எங்களுக்கு தேவை கிடையாது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த காலத்தில் பேண்ட் இருந்ததா, அந்த காலத்தில் இப்படி இருந்ததா என்று மாற்று சிந்தனை தேவை கிடையாது. அல்லாஹ்வும் அவருடைய தூதரை முடிவு சொல்லிவிட்டார்களா, எமது தலையை அழைப்பால் நிறைவேற்போம் என்றால் நீ மூத்ததிரா கவாரிஜிய சிந்தனைக்கு செல்லக்கூடிய நிலைமைகள் உருவாகும். இப்பொழுது சூழல் அந்த தோழர் இவர்களை கூறுகின்றார்கள், உமர் அவர் அப்படியே அனுப்புகின்றார், அவர் அப்படியே செல்லுகின்றார். அந்த நேரத்தில் நாம் எல்லாம் ஒரு கடைசி கட்டமாக இருந்தால் பக்கத்தில் இருந்து யாசின் ஓதினாலும் கொஞ்சம் நினைவுக்கு வரும், சரி எப்படியோ ஓதுகின்றார்கள், ஏதாவது வந்து ஓதுகின்றார்கள், கொஞ்சமாவது அல்லாஹ் வேதனையாக குறைப்பாடாக இருக்கக்கூடும் என்று கடைசி நேரத்தில் தடம் புரந்து விடுவோம். இவ்வளவு காலம் இல்லை என்று தான் சொன்னோம், சரி இப்பொழுதாவது ஒரு நேரம் அந்த ஹதீஸ் சரியோ லைஃபோ தெரியாது ஓடட்டும் என்று நாங்கள் அனுமதித்தான் கொடுப்போம். கடைசி நேரத்திலும் அவர்கள் அப்படியே வாழ்கின்றார்கள்.